வணக்கம் சுவாமி. வணக்கம். நம்மளுடைய வெப்ப சக்தியை பத்தி நிறைய முன்னாடி காணொளியில பேசியிருக்கோம். இப்ப அந்த வெப்ப சக்தியை ஒன்று திரட்டி வெப்ப லிங்கமா நம்மளுடைய இந்த கடவுள் நிலையத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதனுடைய தாத்பரியத்தை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சுவாமி. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் வெப்பமே எல்லாமே, அதை தான் வெப்பம் தான் இந்த உலகத்துல எல்லாமுமா மாறி இருக்குது. அதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு அப்படின்ற தத்துவத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருந்தோம். இது பொதுவா நம்ம நம்மோட இயல்பா இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் புரியல. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமா இதை சொல்லிட்டு வரோம். நான் என்னுடைய அனுபவம் 20 வருஷமா இருந்தா கூட நான் வெளிப்படுத்தி சொல்ற அந்த விஷயம் 5 ஆண்டு காலமா இருக்கு. இதுல மக்களுக்கு நம்ம வரவங்க எல்லாம் பாக்குறாங்க, பேசுறாங்க, அப்படியே போயிடுவாங்க. அது ஈடுபாட்டோட வரல. அதனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உருவத்தை கொண்டு காமிக்க முடியாது எப்பவுமே எல்லாமே அந்த தத்துவத்துல. இதுல உருவம் இல்லாம இது எடுத்துட்டு போறதுக்கு வழி பார்த்தா முடியல. அப்ப உருவத்துக்கு ஜாயின் பண்ணி, ஏன்னா நம்ம இந்து மதத்துல இருக்கிறதால எல்லாரும் நம்முடைய சொந்த உறவுகள் எல்லாமே இந்த உருவ வழிபாட்டுல ஈடுபாட்டோட இருக்கிறதால நம்ம உருவமற்ற ஒரு தன்மையை இவங்களுக்கு புரிய வச்சு ஒரு எல்லாருக்கும் இணைஞ்சு செயல்படுற அளவுக்கு முடியல. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு உருவத்தை நம்ம இதுல வைக்க முடியாது. அந்த உருவம் அந்த அடையாளம் ஆயிடும். இது இப்ப லிங்கம்ன்றது ஒரு தத்துவம். நாம சொல்றது இப்ப ஒரு தத்துவம் தான். அது ஒரு வெப்பத்தை உருவமா காட்ட முடியலன்றதால வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒண்ணுதான் சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே தத்துவத்தை நம்ம இதுக்குள்ள கொண்டு வரோம். அதாவது லிங்கத்துக்குள்ள அது எதிர்மறை தத்துவம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த எதிர்மறை தத்துவத்தில் நம்ம வெப்ப தத்துவத்தை புகுத்தணும்னு சொன்னா, நம்முடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான். இந்த சிவத்தை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்ப லிங்கத்தையும் எந்த ஒரு பொருளையும் தொட்டு பார்த்தோம் அதுக்குள்ள வெப்பம் இருக்கிறது நம்ம உணர முடியும் உடல் புலத்தால. அதே அதனுடைய முழுமையா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, வெப்பம் தான் இந்த எல்லா விதமான உருவமும் மாறி இருக்கு. அந்த உருவமா இந்த லிங்கமும் மாறி இருக்கு. அதனால இது வெப்பத்தால் செய்யப்பட்டது. உண்மையிலுமே அது ஒரு சிற்பி செதுக்கி இருந்தா கூட, ஆனா ஆல்ரெடி அதை செதுக்கி வச்சிருக்கிற அந்த மலையா இருக்கும் போதே அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அது வெப்பமா தான் இருக்குது. அதனால அதுல ஒரு லிங்கம் செஞ்சதால அது வெப்பலிங்கம்னு ஒரு ஐடியா கொண்டு அந்த தத்துவத்தை வெளிப்படுத்துறதால இந்த இடத்துல நம்ம வெப்பலிங்கன்றது ஒரு பிரதிஷ்டை பண்றோம். இந்த லிங்க வடிவத்தை நம்ம இந்து மக்களோட துணையா இதை நம்ம உலகம் பூரா கூட எடுத்துட்டு போகலாம். ஏன்னா இது அறிவியலுக்கும் பொருந்தும், ஆன்மீகத்துக்கும் பொருந்தும். நல்லது.